Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்கப்பூர் ஸ்டடி விசா. அதாவது இந்தியால இருந்து நீங்க சிங்கப்பூர் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டடி விசா என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, ரெக்வயர்மெண்ட்ஸ், ப்ராசஸ், அது மட்டும் இல்லாம ஸ்டடி விசாவோட காஸ்ட் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சிங்கப்பூரோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குளோபலி நல்ல பிளேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏஷியாஸ் ஃபைனஸ்ட் டெஸ்டினேஷன்ல சிங்கப்பூருமே ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கு. சிங்கப்பூர் வந்து ஃபாஸ்ட் எமர்ஜிங் கண்ட்ரில ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம அங்க வந்து எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அக்ராஸ் த குளோப். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர்ல போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிங்கப்பூர் ஸ்டடி விசாக்கு அப்ளை பண்ணணும். ஸ்டடி விசா இருந்தா மட்டும்தான் நீங்க சிங்கப்பூர்ல போய் படிக்க முடியும். இப்ப நம்ம வந்து சிங்கப்பூர் ஸ்டடி விசாவோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து ஆஃபர்ஸ் ஒன்லி ஒன் ஸ்டடி விசா. அந்த ஸ்டடி விசாவை ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் வந்து சிங்கப்பூர்ல இருக்க 34 இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் அப்படின்னு சொல்ற IHL எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது 34 இன்ஸ்டிடியூஷன்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இன்ஸ்டிடியூட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் அண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு வேரி ஆகும். ஸோ நீங்க எந்த டியூரேஷன், அது மட்டும் இல்லாம எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட் பாஸ் மட்டும்தான் மாறும். ஆனா வந்து ஒரே ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிங்கப்பூர் ஸ்டடி விசா 2024க்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் பாஸோட டைப்பை பொறுத்தது. நீங்க எந்த டைப் அப்ளை பண்ண போறீங்களோ அதை பொறுத்தது. ஸோ ஜென்ரலி நீங்க வந்து சிங்கப்பூர் ஸ்டடி விசாக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மினிமம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ். இது வந்து மஸ்ட் நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு. செகண்ட் வந்து வேலிடான ஸ்டூடெண்ட் பாஸ். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் விசால நீங்க போய் கோர்ஸ் படிக்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால வேலிட் ஸ்டூடெண்ட் பாஸ் இருக்கணும். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டிஸ் வந்து டாக்குமெண்ட்ஸை அவங்க வந்து சோலார் பாத்வேல சப்மிட் பண்ணணும் இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கு. ஃபோர்த் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு எலிஜிபிள் எப்போ ஆவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிங்கப்பூர்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல ஃபுல் டைம் கோர்ஸ் இல்லைனா ப்ரோக்ராம்க்கு அக்செப்டட் ஆயிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். பார்ட் டைம், ஈவினிங் இல்லைனா வீக்கெண்ட் கோர்சஸ் இல்லைனா ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபை கிடையாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பார்க்க போறது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி கோர்ஸ் இல்லைனா ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்டர் தென் 30 days அப்படின்னா அவங்க வந்து எக்ஸெப்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பாஸ். இப்போ வந்து நம்ம இந்த சிங்கப்பூர் ஸ்டடி விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. செகண்ட் வந்து உங்களோட கம்ப்ளீட்டட் ஃபார்ம் 16 பிரிண்டட் காப்பி. தேர்ட் வந்து ஃபார்மல் அட்மிஷன் லெட்டர் ஃப்ரம் யுவர் IHL. IHL அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து சோலார் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் யுவர் IHL. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் IPA லெட்டர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களோடது. நெக்ஸ்ட் செவன்த் வந்து சர்டிபிகேட் ஆஃப் எஜுகேஷனல் அச்சீவ்மெண்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன். எய்த் வந்து ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா அதுக்கான ரெக்கார்ட். நைன்த் வந்து அகாமடேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்க சிங்கப்பூர்ல போய் எங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்றத காட்டுறதுக்கு அகாமடேஷன் டீட்டெயில்ஸ். 10th வந்து ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் பாஸ் கலெக்ஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து proof of adequate financial resources.
ஸோ உங்ககிட்ட என்ன ஃபண்ட் இருக்கு நீங்க வந்து சிங்கப்பூர்ல போய் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட். இப்போ வந்து நம்ம இந்த சிங்கப்பூர் ஸ்டடி விசாவை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க சிங்கப்பூர் ஸ்டடி விசாவை நீங்க சிங்கப்பூருக்கு போறதுக்கு 2 monthsக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி இருக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் IHL அக்செப்டட் ஆயிருக்கணும். அது கூடவே நீங்க வந்து சிங்கப்பூரியன் அத்தாரிட்டிஸ் அப்ரூவ் பண்ண IHL என்ரோல் ஆயிருக்கணும். நீங்க வந்து ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்ரோல் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எலிஜிபிள் அப்படின்னா எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்டூடெண்ட் பாஸை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற SOLAR சோலார் அப்படின்ற ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எங்கே அப்படின்னா இமிகிரேஷன் அண்ட் செக் பாயிண்ட்ஸ் அத்தாரிட்டி ICA வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண IHL அதாவது சிங்கப்பூரியன் யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன் நம்பரை கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து அந்த சோலார்னு சொன்ன இல்லைங்களா SOLAR அதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சோலார்ல லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வந்து Form 16 ஃபில் பண்ணணும். அது கூடவே நீங்கள் கம்ப்ளீட்டட் ஃபார்மை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர் ஸ்டடி விசாக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த காப்பி ஆஃப் த ஃபார்மை ICA சென்டர் இன் சிங்கப்பூரில் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசா ஃபீயை பே பண்ணணும் பிஃபோர் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நீங்க டிசிஷனுக்கு வெயிட் பண்ணணும். சிங்கப்பூர் ஸ்டடி விசா ப்ராசஸிங் டைம் வந்து யூஸ்வலி 2 weeks. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டூடெண்ட் விசா அதாவது ஸ்டடி விசா வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் அப்படின்னு சொல்ற IPA லெட்டரை உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இந்த IPAன்னு சொல்ற இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டர் வந்து உங்களுக்கு டெம்பரவரி ஸ்டூடெண்ட் பாஸா ஆக்ட் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு நீங்க சிங்கப்பூருக்கு என்டர் ஆகலாம். நீங்க உங்களோட IPA அதாவது இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டரை அங்க இருக்க சிங்கப்பூர் அபிஷியல்ஸ்க்கு அவங்களோட போர்ட்ல காட்டினீங்கன்னா நீங்க வந்து சிங்கப்பூருக்கு என்ட்ரி ஆகலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து விசிட் பாஸை இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 9th ஸ்டெப் வந்து ஒன்ஸ் நீங்க சிங்கப்பூருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அபிஷியல் ஸ்டூடெண்ட் பாஸை கலெக்ட் பண்ணிக்கணும். எங்க இருந்து அப்படின்னா ICA சென்டர்ல. ஸோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அபோவ் மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சிங்கப்பூர் ஸ்டடி விசாவோட காஸ்ட் பத்தி பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிங்கப்பூர் ஸ்டடி விசா எவ்வளோ பே பண்ணணும் வாங்குறதுக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் விசா வந்து சிங்கப்பூர் டாலர்ல 30. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் விசா இஷ்யூவன்ஸ் ஃபீஸ் வந்து சிங்கப்பூர் டாலர்ல $60. இந்த சிங்கப்பூர் ஸ்டடி விசாவோட ப்ராசஸிங் டைம் பத்தி பார்க்கலாம். 10 daysல இருந்து 15 days ஆகும் ப்ராசஸ் ஆகி வரதுக்கு விசா. இந்த வீடியோல நம்ம சிங்கப்பூர் ஸ்டடி விசா பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். அதாவது ஸ்டடி விசாவோட டைப்ஸ், ரெக்வயர்மெண்ட்ஸ், ப்ராசஸ், அது மட்டும் இல்லாம ஸ்டடி விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது மட்டும் இல்லாம ஸ்டடி விசாவோட காஸ்ட் பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது இந்தியால இருந்து வேற நாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, அது மட்டும் இல்லாம வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் விசாலாம் எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோ நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாவும் கிளீனாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.